சரி நானும் வர்றேன். நீ எப்படியே பசுக்குன்னு போகிற? அப்பா கரண்ட் இல்லைன்னா ஊரில் வாழவே முடியாது பிறகு. அங்கே பாருங்க, அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னா அப்படி எப்படி வாழ்ந்துருப்போன்னு தெரியலையே. இந்த பக்கமும் காடு, இந்த பக்கமும் காடு, நடுவில் ரோடு, ஒத்தையடி பாதைங்க. இங்கே பாருங்கள், இதில் தோருக்கு பாருங்க, இங்கே தான் வீடு. இருந்தாலும் கரண்ட் இல்லை. இரு ஆண்டி ஒருத்தவா லூசு. திடீர்னு ஷாக் ஆகிட்டேன். நீ வேறு அப்பா உனக்கு துணையாக வர்றேன். நான் திரும்பி போகும்போது நான் எப்படி போக போகிறேன்னு தெரில. வேணாம் சரி, எனக்கு துணையாக. ஆமாப்பா, நான் உனக்கு வந்துட்டேன்ல, எனக்கு திரும்ப எனக்கு ஆசிர்ந்து விட்டுவா. ஆமாம் ஆமாம், இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. சரி ரைட்டு, நல்ல டிஃபனாக செஞ்சு வந்துடுறேன். பாய் பாய். ஆ நான் வேறு தெரியாதனமாக இருட்டில் வந்துட்டேன். கரண்ட் வேற இல்லை. ரொம்ப பயமாக தான் இருக்குது. பாம்பு கும்பு எதுவும் குறுக்க படுக்காமல் இருக்கணும். இருட்டுனாவே கொஞ்சம் பயந்தாங்க. எப்பா இருட்டில் தனியாக வராதிங்க, யாராவது லைட்டுக்கிட்டு வச்சுருவாங்க.